Hello friends, welcome to our channel. நான் உங்களுடைய துர்கா துரைராஜன். இன்னைக்கு நம்ம சுவையான ரவா உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க. இப்போ அதுக்கு நான் 3 பச்சை மிளகாய், அப்புறமா வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம். அப்புறம் கருவேப்பிள்ளை, அதாவது கறி லீவ்ஸ், அதுக்கப்புறமா ரவை, கல்லுப்பு, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், அப்புறம் தண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம நெய்யை ஊற்றுறோம். நெய் இந்த மாதிரி வந்த உடனே இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வதக்கி விட்டுட்டு இது இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டுருங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல கலருக்கு வந்த உடனே எடுத்துருங்க. பாருங்களேன், பார்க்கவே நல்லா இருக்குது ஒரு மாதிரி, அதோட கலரும் அதுவும். இப்போ அதே மிஞ்சி இருக்க நெய்யில் இந்த ரவையையும் போட்டு வறுத்துருங்க. ஏன்னா அதில் இருக்க பச்சை இதெல்லாம் போயிடும், பச்சை நாத்தம். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடுகு சேர்த்துக்கணும். இப்போ இதை கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுந்தும் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது வதங்கினோடனே இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்ட உடனே கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ தான் இதை நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி வதக்கி விட்ட உடனே இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயத்தூள் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், நம்மளுக்கு செம்ம ஃப்ளேவராக இருக்கும். அப்புறமா தண்ணி, இப்போ தண்ணி 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி இப்போ 2வது கிளாஸ் சேர்க்குறோம். அப்புறமா 1/2 கிளாஸ். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கபன்னு கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி கல்லுப்பையை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதை ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ரவையை சேர்த்தோடனே சிம் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். அது மூடி வச்ச உடனே அந்த தண்ணிலாம் வற்றி போய் இருக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். ஆஹா, நல்லா தண்ணிலாம் வற்றி போயிருக்கு. இப்போ சாஃப்டாக ஸ்மூத்தாக லேசாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இதை ஹேண்டில் பண்ணுறது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி போய் அழகாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு பதம் பார்த்திங்கன்னா நான் இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன். அப்படியே கையில் ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணுங்க. இதுதான் பதம். நம்மளோட சுவையான ரவா உப்மா இஸ் ரெடி. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? செம்ம சுவையா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.